பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டிச்சு தன்னை தானே சவுக்கால் அடிச்சு கொள்றது, அரசு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு செருப்பு போடுறேன்னு சொல்ற விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லா பாக்குறேன் சார். மற்றவங்க சொல்லாத விஷயத்த அவர் சொல்றாரு. நான் இன்னைக்கு இருந்து இந்த போராட்டத்தை நான் எதுக்கு ஆரம்பிக்கிறேன்னா, இந்த மாதிரி எனக்கு நானே வருத்திக்கிறேன். இந்த ஆட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வருத்திக்கிறேன். நான் இன்னைக்கு இருந்து செருப்பு நடக்க மாட்டேன். முருகனுக்கு துணையா, முருகன் வேண்டுதல் மாதிரி நான் போட்டுருக்கேன். அதனால இது நடக்கட்டும், அது வரைக்கும் போட மாட்டேன் சொல்றாரு. அவருடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் தானே சார். விரதம் இருக்கிறோம், சபரிமலைக்கு விரதம் இருக்கிறோம், எதை நினைச்சிருக்கிறோம், எல்லா வருஷமும் போகிறோம், இந்த வருஷமும் நம்ம போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி திட்டத்தை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆட்சி அமைக்கக்கூடாது, வேறு யாராவது நல்லது வரணும்னு சொல்லி ஒரு வேண்டுதலோடு போகிறாங்க. அது இந்த வருஷம் பண்ணணுமோ, அடுத்த வருஷம் பண்ணணுமோ, அதுக்கு அடுத்த வருஷம் பண்ணணும், அது நமக்கு தெரியாது, ரிசல்ட் தெரியாது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு, தனிப்பட்ட மனுஷனுக்கு அந்த மாதிரி எண்ணம் வருதுன்னு சொன்னால் அது பரவாயில்லையா, இவர் அப்படிங்கிறத கைதட்டுறது காணல. நீங்கள் நீங்கள் இது என்னதான் வீடியோவில் எடுத்தாலும் அதை கட் பண்ணி அவங்க கையில் தான் சுவிட்ச் இருக்குது. எதை போடணும், எதை போடக்கூடாது, அதை போட்டேன், அதை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற சுவிட்ச் கூட அவங்கள்ட்ட தான் இருக்குது. இதுதான் விஷயம். கடுமையான விமர்சனம் வருது இல்லை சார். தப்பு பண்ண தட்டி கேட்குற விட்டு நான் போய் சாட்டையால் அடிச்சுக்கிறேங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அதை அவங்க வருத்திக்கிறாங்க. அதான் முடிவுன்னு அவங்க அடிச்சுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. தப்பு பண்ணவங்க சாட்டையால் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இவரையும் அடிச்சுக்கிறான்னு கேட்குறாங்க. சார், தனக்குத்தானே வருத்திக்கிறதுல என்னடா அந்த நாடு, நம்ம போய் இந்த ஊரில் இருக்கிறேன், இதையா சாரா கடை தினம் குடிக்கலாம், ஐயோ அடிச்சுக்கோ அப்படின்னு நினைக்கூடாது. தன்னை பற்றி பேசுறதுக்காகவும் ஊடகத்தை தன்னை கவரணுன்றதுக்காக இது போல செயல்ல அண்ணாமலை ஈடுபடுறாங்கிறது பல்வேறு விமர்சனம். உங்க எதிர்ப்பை நீங்க எப்படி தெரிவிப்பீங்க? உங்களுடைய நீங்க கேள்வி கேட்டீங்களே, உங்களுடைய எதிர்ப்பு இந்த நாட்டுல என்னுடைய வியூ மாதிரி உங்களுக்கு இருக்குல்ல? இல்ல இது வரைக்கும் இல்ல நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்றேன். நீங்க கேட்கறது நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, ஐயோ இது மாறாதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள எண்ணம் இருக்கும். நீங்க மனுஷங்க தான், வேற ஒரு கிரகத்துல இருந்து வரல சார். கொஞ்சம் பொறுங்க, இதுக்கு பதில் சொல்லிடுறேன் சார். வலிமையான போராட்டத்தை முன்னெடுப்போம் சார். நம்ம உங்க எண்ணம் தான் சார். எங்க எண்ணம் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள மறைச்சிட்டு நீங்க வெறும் வீடியோ மட்டும் எடுத்து போட்டு கட் பண்ணி போடுறீங்க. உங்களுக்கு நீங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்கீங்களோ அதுதான் நடக்கணும் நான் விரும்புறேன். சுதந்திரம் வாங்கி 75 வருடங்கள் ஆயிடுச்சு. அம்பேத்கரோட சட்டங்கள், கொள்கைகள், தலித் மக்கள் முன்னேற்றங்கள் இதெல்லாம் 75 வருடத்துல நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்லவே இல்ல. ஏன்னா இன்னைக்கும் தாழ்த்தப்பட்டவன் தலை குனிஞ்சு தான் நடக்கலாம். தலை நிமிர்ந்து நடக்க முடியுதா உங்களால? மேலே வந்தவன் நடக்கலாம், அங்கே தலை நிமிர்ந்து எங்களுக்கு கரெக்டா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கீழே தாழ்த்தப்பட்டவனா இருக்கக்கூடியவன் என்னைக்கா தலை நிமிர்ந்தானா? வைக்கல, நீங்கள் தலை நிமிர வைக்கல. ஏன்னா அவரை அப்படியே அடிமையாகவே வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள். அதனால அதெல்லாம் மாறணும். எல்லாம் முதல்ல சார், பள்ளிக்கூடத்தில் இந்த ஜாதியை கேட்டு எழுதுறாங்கல்ல, அதை கட் பண்ணுங்க. பின்னால் பிற்காலத்தில் வர்ற காலத்தில் நம்மளை இப்படி ஜாதியில் போட்டுக்காண்டாம், இப்படி போட்டுக்காண்டு வெம்ப வேண்டாம், வெதுக்க வேண்டாம். பள்ளிக்கூடத்தில் கட் பண்ணுங்க. ஜாதியை கேட்டு எழுதுறது மனுஷன் போடுங்க, அவ்வளவுதான். மனுஷன் ஜாதி. திமுகவுல வாரிசு அரசியல் எதிர்த்து தான் வைகோ வெளியில வந்தாரு. இன்னைக்கு அதே வைகோ திமுக ஆட்சியை நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சியை அகல வர மாட்டேன்னு சொல்லி வைகோ சொல்றாரு. அதுக்கு அவருக்கு என்ன லாபம் கிடைச்சதோ நமக்கு தெரியாது. அம்பேத்கர் சமீப காலமா விமர்சனத்துக்குள்ளார எப்படி பாக்குறீங்க? நாடாளுமன்றத்துல கூட அம்பேத்கரை பத்தி அமித்ஷா பேசினாருன்னு சர்ச்சையானுச்சு. இதை நீங்க எப்படி சமீப காலமா அம்பேத்கர் விமர்சனத்துக்குள்ளார? அவருடைய முழு பேட்டி நீங்க பார்க்கல, போடல, பிரஸ்ல கட் பண்ணிட்டீங்க. அவர் முழுக்க அதுக்கப்புறம் அந்த என்ன இல்ல அம்பேத்கர் இருக்கீங்கன்னு சொல்றது மட்டும் தான் நீங்க போடுறீங்களா வேற. அதுக்கப்புறம் அவர் இப்படி போற்றி புகழ்ந்தாரோ அதை பிரஸ்ல கட் பண்ணிட்டீங்க. அந்த கேள்வி தான் வருது. எல்லாம் பிரஸ் தான் காரணம். நீங்க அதையும் சேர்த்து போடுறதுக்கு உங்க பிரஸ் கவர்மெண்ட் அம்பேத்கர் ஒரு ஜாதிக்கு ஒரு மனுஷன் கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவானவர். அவர் இல்லைன்னா அந்த சட்டங்கள்லாம் வந்திருக்காது.